ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாசுகி குக்கிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்வள்ளி கிழங்கு பொரியல், பச்சை மிளகா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த கிழங்கு எடுத்து 2-3 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். நிறைய மண் இருக்கும். இப்போது இதில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே நீக்கிடணும். இப்போ நான் இது மாதிரி நீக்கி வச்சுருக்கேன். இது மாதிரி எல்லாமே எடுத்துடணும். எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கை விட கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக நம்ம பொரியலுக்கு பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நான் இந்த சைஸுக்கு இப்போ கட் பண்ணி தண்ணி ஊற்றி இதையும் 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மரவள்ளி கிழங்கு எல்லாத்தையுமே எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போது இது ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மரவள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு இந்த தண்ணி மாற்றிட்டு வேறு ஒரு தண்ணி ஊற்றணும். இப்போ இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் எடுத்துடுறேன். இதை எடுத்துகிட்டு மறுபடியும் இதே வாணலில் இந்த ஆல்வள்ளி கிழங்கை மாற்றிட்டு நான் சுடு தண்ணி தான் ஊற்ற போகிறேன். இப்போ வடிகட்டியாச்சு. வடிகட்டி இப்போ நம்ம மறுபடியும் வாணல்லே போட்டுட்டு இப்போ நம்ம சுடு தண்ணி தான் ஊற்ற போகிறோம். அதுவும் முழுகிற அளவுக்கு ஊற்றியாச்சு. இதில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கேரளா ஸ்டைலில் கப்பான்னு சொல்லுவாங்க. இப்போ இதுவும் ஒரு கொதி வரணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இதில் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை மறுபடியும் எடுத்து தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணல் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2-3 காஞ்ச மிளகாய் இது மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. கடைசியாக இதில் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி அரைக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னிங்க. இதோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 3-4 பச்சை மிளகாய், ஒரு 4-5 பல்லு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக உப்பு இது சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி அரைச்சிக்கணும். அவ்வளோதாங்க. இதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கலந்துக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதாங்க. இந்த மரவள்ளி கிழங்கோட இந்த பச்சை மிளகாய் சட்னி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.